யானைக்கு உதவிய எறும்பு. மிகுந்த பெரிய காடொன்றில் வெவ்வேறு விலங்குகள் நிறைந்திருந்தன. அந்த காட்டில் ஒரு யானையும் ஒரு எறும்பும் வாழ்ந்தனர். யானை பெரியது, பலத்தது. அதற்கேற்ப எறும்பு சிறியது, நுண்ணியது. ஒரு நாள் யானை தன்னுடைய பாதையில் நடந்து செல்லும் போது திடீரென்று கால் வழுக்கி கீழே விழுந்தது. அது எழுந்து நடப்பதற்குள் அதன் ஒரு கால் மண்ணில் ஆழமாக பொருந்தியது. யானை தன் சக்தியை பயன்படுத்தி முயன்றும் முடியவில்லை. அந்த சமயத்தில் எறும்பு அங்கே வந்தது. அது யானையை பார்த்து, உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டது. யானை தன் பிரச்சனையை எறும்புக்கு விளக்கி உதவி கேட்டது. எறும்பு யானைக்கு உதவ தன்னுடைய நண்பர்கள் மற்ற எறும்புகளை அழைத்து சென்றது. சிறிது நேரத்தில் நூற்றுக்கணக்கான எறும்புகள் வந்தன. அவர்கள் ஒவ்வொன்றாக மண்ணை போக்கிக் கொண்டு யானையின் கால் எளிதாக வெளியே வரும்படி செய்தன. யானை எறும்புகளை பார்த்து, நன்றி, நீங்கள் என்னுடைய வாழ்வை காப்பாற்றினீர்கள் என்று உணர்ச்சி பூர்வமாக கூறியது. அதற்கு எறும்பு, நாம் எல்லோரும் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும், அதுவே வாழ்க்கையின் சிறப்பு என்று கூறி யானையுடன் கை கோர்த்து மகிழ்ந்தது. அந்த நாளின் பின்னர் யானை மற்றும் எறும்பு நெருங்கிய நண்பர்களாக இருந்து ஒருவருக்கொருவர் துணையாகி வாழ்ந்தனர். இதுவே சிறியவர்களை அற்பமாக நினைக்காமல் அவர்களால் பெரிய விஷயங்கள் செய்ய முடியும் என்பதற்கு உதாரணமாகவும், நண்பர்கள் ஒருவருக்கொருவர் எப்போதும் உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு சான்றாகும்.